தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். எப்போதும் எவ்வேளையும் உன் கிருபை என்னை தொடரும். சொல்லுங்க, ஆண்டவர் மட்டும் பார்த்து அவரை உயர்த்த 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 நம் குறைவுகளும் சிறையிருப்புகளும் மாறும். என்னை தொடரும். என் தகப்பன் நீதானையா, ஓ எல்லாமே பார்த்து கொள்வீர். உமக்கு மறைவானது ஒன்றும் எங்க வாழ்க்கையில நடக்க போறதில்லை ஆண்டவரே. நீர் நல்லவர் என்பதில் சந்தேகம் இல்லை. எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிறோம், பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்கிற சந்தேகம் எங்களுக்கு இல்லை. எங்களை நடத்தவே ஆண்டவரே, எங்களுக்காக குமாரனை கொடுத்தி மாண்பு மிக்கவர், ஓ மிகவும் பெரியவர் நீதானே. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். சொல்லுங்க, என் தகப்பன் நீதானையா, சந்தனரதா பார்த்து கொள்வீர். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே எந்த உயிருள்ள நாளெல்லாம். சொல்லுங்க, என் இயேசு ராஜா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய் நிறையா சொல்லுங்க, அவருடைய சமாதானத்தை அனுபவிக்க முடியும். உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. உலக தோற்றம் முதல் ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டி, உலக தோற்றம் முதல் துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்தீர். எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா, சொல்லுங்க, நன்றி அப்பான்னு சொல்லி ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே நான் ஆசைப்படுறேன் ஆண்டவருடைய வசனத்திலிருந்து இன்றைக்கு ரொம்ப நாள் பெண்டிங் வச்சிருக்கிற அந்த டாபிக் பேசணும். ஆண்டவருடைய வருகை எப்படிப்பட்டதாக இருக்கும், இன்னைக்கு கண்டிப்பாக அதை தான் பேசணுங்கிற ஒரு எண்ணம். அவருடைய வருகையிலே என்னென்ன நடக்கும். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு தங்களுடைய சிதறிப்போன சீடர்களை மறுபடியும்
சந்திக்கிறாரு. நிறைய காரியங்கள் இந்த முதல் வாரத்துல அவர் செய்யறாரு. காரணம், அவர் போதித்த கொடுத்த எல்லா காரியங்களும் அவர்களில் இருந்துச்சு. முழுமையா அவர்கள் அறிந்திருந்தார்கள், ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் பயங்கரமான பயம். ஏன்னா நம்மளை வழி நடத்தினவர் திடீர்னு இல்லாம போயிட்டாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படிங்கிற நிலைமையில அவர்களுக்கு பயம் வந்துருச்சு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க விட்டாரோ அங்கேயே தொடங்குறார். ஆண்டவர் அவர் உயிர்த்தெழுதல், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை மிகவும் பெரியதாய் இருக்கிறது. போன வாரம் குறைஞ்சது நான் சொல்றேன், ஒரு 500 பேருக்காவது இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. 500 பேருக்காவது, தனித்தனியா இல்லை, சனி வெள்ளி சனி 300 பேர். அது முடிந்து நேற்று மாலை ஒரு 17 வாலிப பிள்ளைகள். அதனால் அது ரொம்ப என்ன சொல்றதுங்க, கிறிஸ்தவர்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளை இல்லை, நம்முடைய வாழ்வு முறையா அது மாறிடணும். அல்லேலூயா. வாழ்வு முறையா மாறாம தேவனுடைய மகிமைய நம்முடைய வாழ்க்கையில பூரணமாய் அனுபவிக்க முடியாது. ஆமென். சுவிசேஷம் அறிவித்தல்ல நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஒரு உதாரணம் இன்னைக்கு காலையில நடந்ததை நான் சொல்றேன். நான் சென்னையில ஒரு பிரபலமான பெரிய ஊழியர், அவருடைய ஐக்கியத்துல இருக்கிற அவருடைய மனைவிக்கு கிட்னி ஃபெயிலியர், 2 கிட்னியும் ஃபெயிலியர், கேன்சர். ரொம்ப நாளா கேன்சர்ல அவங்க இன் அண்ட் அவுட் ஆஃப் ஹாஸ்பிட்டல், ஐசியூ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்காங்க. இப்பயும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கான அப்டேட்டை சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்படி இது நடந்திருக்கு, இது நடந்திருக்கு, இது நடந்திருக்கு, இப்படி நடந்திருக்கு. கடந்த வாரத்தில் அவங்க பொண்ணை வர வச்சாங்க. அவங்க சிங்கப்பூர்ல எங்கேயோ இருக்கிறாங்க, அங்கிருந்து வர வச்சு அவ்வளவுதான், அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்ற நிலைமையில நேற்று இரவு 2:30 மணிக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில செய்தார். நேற்று இரவு. ஆனா இது நம்ம அற்புதத்துக்கு ஆமென்னு சொல்றோம். இந்த ஊழியர் யாருன்னா பல 100 சபைகளை நார்த் இந்தியாவில் ஸ்தாபிச்ச ஒரு ஊழியர். சுவிசேஷத்தை தன்னுடைய இரத்த ஓட்டமா மாற்றிக்கொண்ட ஒரு ஊழியர். சுவிசேஷம் அறிவித்தல், சீஷர்களை உருவாக்குதல், சபைகள் ஸ்தாபித்தல், இது நம்முடைய வாழ்க்கையில சரியா போகுது அப்படின்னா தேவனுடைய அற்புதங்களும் அடையாளங்களும் அவருடைய அபிஷேகம் நம்மிலிருந்து வெளிப்படுகிற காரியமும் சபை வளர்ச்சியும் இன்னொரு பக்கம் சரியா போய்கிட்டு இருக்கும். இங்க குறை வந்தா இங்க குறை வரும். ஆமென். இங்க குறை வந்தா குறை வரும். ஹல்லேலூயா. நேற்று 5 நாட்கள், இது நான் சொல்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், 5 நாட்கள் நம்ம கிட்னி வேலை செய்யல அப்படின்னா நம்முடைய ரத்தத்தையும் நமக்குள்ள இருக்கிற கெட்ட நீரையும் பிரிக்கிறதுக்கு தான் கிட்னியுடைய வேலை. சரிங்களா? அவங்க ஆல்மோஸ்ட் 5 days யூரின் பாஸ் பண்ணல. அது எவ்வளவு டயாலிசிஸ் போறவங்களுக்கு தெரியும். 2 நாளைக்கு ஒரு முறை அதை செய்யணும். இல்லை அந்த தண்ணி உடம்புல கலந்துருச்சுன்னா உடம்பெல்லாம் வீங்கிடும். அவ்வளோதான். அவங்களுடைய நிலைமை என்னன்னு 5 நாள் சரீரத்தில் அந்த மாதிரி. ஆனால் நேற்று இரவு எல்லாம் ஜெபம் பண்ணி குடும்பத்தோட அழுது ஒப்புரவாயி மன்னிப்பு கேட்டு எல்லா காரியமும் அவங்க பண்ணிட்டு அவங்க இதை சரி பண்ண, தேவனோடு இருக்கிற உறவை சரி பண்ண உடனே இங்க இருக்கிற பலவீனம், அவங்க அடுத்த அவங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியாது. ஆனா அன்றைக்கு வேண்டிய அற்புதத்தை அவர்கள் செய்தார். ஆமென். நான் 3 மெசேஜ் அவருக்கு அனுப்பினேன். 3 மெசேஜையும் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்கிறவர், நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். 3 மெசேஜும் இதை தான் அனுப்புறோம். மற்றவங்க எல்லாம் ஐயோ ரொம்ப சேட் நியூஸ் அப்படி ஆகும்னு அனுப்புனாங்க. நம்ம விசுவாசிக்கிற தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்வாருங்கிறத சொல்றது மட்டும் இல்லை,
அவர் செய்கிற தேவனாக நமக்கு நம்பிக்கையும் விசுவாசம் வரணும். ஆமென். நாம் ஒரு மூலையில தள்ளப்படும் பொழுது தேவன் நம்மோடு செய்யக்கூடிய காரியம், நமக்குள்ளே கொடுக்கக்கூடிய விசுவாசம், நமக்குள்ளே அவர் எப்படிப்பட்டவர் என்ற புரிதல் எப்ப வரும் அப்படின்னு சொன்னா 100க்கு 100 அவர் கற்பழித்து அவர் கொடுத்ததான காரியத்தை நம்முடைய சௌகரியத்தின்படி இல்ல, அவருடைய தீர்மானத்தின்படியே, என்னுடைய பொருத்தனையின்படியே நான் தொடர்ந்து செய்ய 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 தேவனுடைய மகிமையை என்னுடைய வாழ்க்கையில பார்க்க நேற்று இன்னைக்கு காலையில விடிய காலையில நடந்த அற்புதம். ஆமென். இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்கிற தேவனாகவே இருக்கிறார். பழுதடைந்து போன கிட்னி எப்படி தண்ணீரையும் ரத்தத்தையும் பிரித்து சிறுநீர் முழுவதும் வெளியில வர அளவுக்கு செய்ய முடியும், தேவனால் முடியும். ஹல்லேலூயா. அப்ப எனக்கு சில நேரம் ரொம்ப வருத்தம், நம்ம எவ்வளவுதான் அற்புதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றாலும் தேவனுடைய மகத்துவத்தை பார்க்கிறோம், ஆனா எனக்கு வேலை செய்யுமா இல்லையா அப்படின்ற நம்பிக்கை நிறைய நேரம் வர மாட்டேங்குது. ஆண்டவருக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு பத்தல அப்படின்னு சொல்றேன். ஆமென். 40 வருஷம் சபைக்கு இந்த அர்ப்பணிப்பு பத்தாது, இந்த ஈடுபடுதல் பத்தாது, இந்த ஒப்பு கொடுத்தல் பத்தாது. ஆமென். இன்னும் தேவனுக்காக நிறைய ஏன்னா நம்ம கேட்காமலே அவர் நமக்கு நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஆமென். அவர் நீ அதாவது எப்படி எனக்கு அது விவரிச்சு சொல்றேன்னு தெரியல, நமக்கு தனிப்பட்ட விதத்துல வாழ்க்கையில இதயத்துல தெரியும், நமக்கு நம்ம எதிர்பார்ப்பதற்கும் நினைப்பதற்கும் மேல அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இது குறைவிலேயே எவ்வளவு செய்யறாருன்னா அவருடைய வருகை பொழுது இன்னும் எவ்வளவு நிறைவா இருக்கும்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஆமென். அவருடைய வருகையில சபை விசுவாசிகளுடைய நிலைமை என்னவா இருக்கும், விசுவாசிகளுக்காக அவர் எதை ஏற்படுத்தி வச்சிருக்காரு, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட அர்ப்பணிப்புக்குள்ளே வரணும், எப்படிப்பட்ட அர்ப்பணிப்புக்குள்ள நம்ம வந்தா அவரோடு பரலோகத்துக்குள்ள போக முடியும் அப்படிங்கிற ஆயத்தத்தை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உடைய வேதத்தை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் நேரம் இருந்தாலும் இல்ல, நேரம் எடுத்து படிக்க தெரிஞ்சவங்க எல்லாரும் இந்த வாரத்துல 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை எத்தனை முறை படிக்க முடியுமோ அத்தனை முறை படிச்சிருங்க. ஏன்னா கிறிஸ்துவின் வருகையை குறித்த ஃபுல் டீடைல்ஸ் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 58 வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல 58 வசனம் நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் கிறிஸ்துவின் வருகை குறித்த முழு விவரங்கள் ஆமென் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா எப்ப வருவாருங்கிறது மட்டும் யாருக்கும் தெரியாது. வருகை எப்படி இருக்கும், வருகையில சபை எப்படி இருக்கும், தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும், குடும்பங்கள் எப்படி இருக்கும், சமுதாயம் எப்படி இருக்கும், எல்லாம் கொடுக்கப்பட்டு எத்தனை 10 முறை 20 முறை கூட உங்களால முடிந்த வாசிங்க. வசனத்துக்கு நெருங்கி வாழற ஒரு புரிதல் உள்ள வாழ்க்கை தான் வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தும். ஆமென். மற்ற இந்த உலகத்திற்கான எந்த ஒரு உணர்ச்சி வசப்படுகிற காரியம் பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போகாது. ஆமென். அது நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணும், நம்மளை திருப்திப்படுத்தும். ஆனா வேதம் மட்டும்தான் தேவன் விரும்புகிற அந்த விருப்பத்திற்கு நம்மளை ஆயத்தப்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். ஆண்டவருடைய வருகையில் சம்பவிக்கக்கூடிய காரியங்களை குறித்து இன்னைக்கு ஒரு சில வசனங்களை, இன்னும் ஒரு 2-3 வாரம் கூட இது போகலாம், தெரியல. ஆனா நேரம் கிடைக்கும் பொழுது நம்ம இதை முழுசா தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கு. எதுக்கு அவருடைய வருகை அவ்வளவு முக்கியம்னு நமக்கு தெரிஞ்சாதான் அவருடைய வருகைக்கு நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும்ங்கிற தெளிவு வரும். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படாமல் போயிட முடியாது. அவர் வந்தார்னா. ஆமென். அப்ப ஆயத்தப்படவே தேவை. இந்த வேதவசனம் நமக்கு அதற்கு வழிகாட்டியா இருக்கும். வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கவனிங்க. கிறிஸ்துவுக்குள் எல்லாரும்
உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அவனவன் தன் வரிசை, இதுவே நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. அவனவன் தன் வரிசையில் அப்படிங்கிறதுக்கு நிறைய வேதத்தின் விளக்கம் இருக்கு. நேரம் தான் இல்லை. சரி, தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து. முதற்பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்க. கவனிங்க, பின்பு அவருடைய வருகையில். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவருடைய வருகையில் அவருக்குரியவர்கள், அவருக்கானவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமென். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அதன் பின்பு முடிவு உண்டாகும். ஏற்கனவே நான் சொன்ன ஆரவாரம், தூதர்கள், எக்கால சத்தம் எல்லாம் வரும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆமென். டிஸ்க்ளைமர் என்ன தெரியுமா? அப்படியே கொஞ்சம் அந்த வசனத்தை ஹைலைட் பண்ணி காட்ட வேண்டியது எது தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்ப கிறிஸ்து இல்லாதவர்கள் முடியாது. அப்ப கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் யார்? மரிக்கிறவர்கள் யார்? கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்க முடியும். ஆமென். சொந்த இஷ்டத்துக்கு வாழ்ந்த கிறிஸ்டினா மரிச்சிட்டா கிறிஸ்துவின் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுறது இல்லை. அவர் வருகை தெரியாது. ஆமென். ரொம்ப கவனமா ஒவ்வொரு அடியையும் மிக கவனத்தோடு அவர் விரும்புகிற அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிறவர்கள் மட்டுமே அவருடைய, இந்த வசனம் சொல்லுது, அவருக்கானவர்களாய் இருப்பார்கள். அப்ப அவருக்கானவர்களாய் இருக்கிறவர்கள் அவரோட கூட இருப்பதற்கு எழும்புவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசிகள் அப்படிங்கிறவர்கள் யார் அப்படின்னா, அவரை விசுவாசித்து வாழ்க்கையை அவருக்காக அர்ப்பணித்து அவருடைய விருப்பத்தை இந்த பூமியில் நிறைவேற்றி அவர் சித்தத்தின்படி பூமியில் வாழ்ந்து அவர் விரும்பாத காரியங்களை வெறுத்து அவர் வழி நடத்தாத பாதைகளில் செல்லாமல் சொந்த விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளாமல் தேவனை வேதம் சொல்லுகிற விதத்திலே வாழ்ந்து நடந்து, பைபிள் சொல்லுதுல, பவுல் சொல்றாரு, என்ன சொல்றது? விசுவாச ஓட்டத்தை ஓடின, விசுவாசத்தை காத்து கொண்ட நிச்சயம் உள்ளவர்கள் யாருன்னா, இந்த பொருள் எனக்கு கிடைக்கும். ஏன்னா என் சிந்த, என் இதயம், என்னுடைய பேச்சு, செயல், நடக்கை எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி முடிஞ்சளவுக்கு வாழ்ந்து அவருக்காக நான் ஆயத்தப்பட்டு வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்கிறவர்கள் தான் யாரு? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. என்கிறவர்கள் தான் யாரு? விசுவாசிகள். ஆமென். ஹல்லேலூயா. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவர்கள் விசுவாசிகள் கிடையாது. நான் இயேசுவை நம்புகிறேன், என் இஷ்டத்துக்கு வாழுகிறேன், அவர்கள் விசுவாசிகள். நோ, பைபிள் ஒத்துக்கிறது இல்லை. ஆமென். அப்ப அவருடைய சித்தம் என்ன? அவர் கீழ்ப்படியுது. ஹல்லேலூயா. இவ்வளோ ஆழமா கவனமா நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்காக வாழ வேண்டிய தேவை இருக்கு. இத நம்மிலிருந்து எடுக்க தான் பிசாசு அவனுடைய முழு பலத்தை உபயோகப்படுத்தி வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஆமென். மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து. முதற்பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில், கவனிங்க, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமென். கேள்வி என்னன்னா, நான் அவருடையவரா இருக்கிறேனா? ஆமென். நான் அவருடையவரா இருந்தால் மட்டுமே நித்தியம் எனக்குரியதா இருக்கும். ஆமென். நான் அவருடையவராய் இல்லாதிருக்கும் பட்சத்தில் நித்தியம் எனக்குரியது, ஆனா இது நரகம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் கிறிஸ்தவர்கள் நூல் மேல் நடக்கிற மாதிரி, கத்தி மேல் நடக்கிற மாதிரி கவனத்தோட வாழணும்? ஏன் இப்படி வாழணும்? நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற எதிர்காலம் அவ்வளவு மகிமையானதா இருக்கிறதுனால.
ஆமென். ஆண்டவரே சொல்லியிருக்காரு, கொஞ்ச காலம் இந்த பூமியில உங்களுக்கு உபத்திரம் உண்டு, கொஞ்ச காலம் நீங்க பொறுமையோட எல்லா உபத்திரவங்களையும் சகிக்கணும். ஆனா அந்த மகிமையின் நாள் வரும் பொழுது நீங்க நித்தியமாய் அவருடைய சாயலை அணிந்து கொண்டு மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் வேறே சரீரத்தை, நீங்க வெளிப்படுத்தல் விசேஷம் வாசித்து பார்த்தா தெரியும், வேறே சரீரத்தை அணிந்து கொள்கிறவர்களாய் மாறி பரலோகத்தில் அவருடைய நித்தியத்தை கழிப்பதற்கு ஆண்டவர் நம்மள இங்க எச்சரித்து ஆயத்தப்படும். ஏன் ஆண்டவர் உலகத்துல வச்சு இதை நம்மள செய்யணும்? ஏன் நம்மள கிறிஸ்தவ ரட்சிக்கப்பட்டவங்க நம்மள ஏன் தனியா அப்படியே பிரிச்சு ஒரு எல்லாம் யாரும் இல்லாத போது அப்படியே மேல வச்சு செய்யக்கூடாது? ஏன் தனியா வச்சு நம்மள வழி நடத்தக்கூடாது? ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எப்படி பாவமான உலகத்துல பரிசுத்தமாய் வாழ்ந்து உலகத்தையும் பிசாசையும் ஜெயித்தாரோ, நாமும் அதன்படி வாழ்ந்து ஜெயிப்பதற்காக நம்மளை அவர் பலப்படுத்துகிறார். அவருடைய பலன் எவ்வளவு பெருசுங்கிறத நம்ம சோதனை காலத்திலும் உணர்ந்து கொள்வதற்காக தான் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? நான் கொஞ்சம் ஆழமா தான் பேசுறேன், எனக்கு தெரியுது. ஆனா இது தேவையானது. இதை நம்ம கோட்டை விட்டுட்டோம்னா, ஆமென், காலத்துக்கும் கண்ணீர் வடிச்சாலும் நமக்கு தெரியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்காரு, நம்மளை உணர்த்திக்கிட்டே இருக்காரு. ஆமென். தடுமாற்றங்கள் பூமியில வரலாம், தடுமாற்றம் நிரந்தரமானதா நம்முடைய வாழ்க்கையில மாறிடக்கூடாது. அதற்கு பதிலா நாம் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு தேவனுடைய மகிமைக்கு, அவர் விரும்புகிற விருப்பத்திற்கு வாழ அர்ப்பணித்து வாழ வேண்டிய தேவை இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்கானவர்கள் என்ன பண்ணுவாங்களா? அவருடனே கூட செல்லுவார்கள். பக்கத்துல பார்த்து நான் கேட்க சொல்லணும்னு எனக்கு ஆசை, நீங்க அவருக்கானவர்களா அப்படின்னு. ஆமென். நீங்க பார்க்கறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, அதனால நான் கேட்க சொல்ல மாட்டேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே. கவனிங்க, இயேசுவை நாம் அவருடையவராய் மாறிவிட்டால், அவர் வெளிப்படும் பொழுது என்னவாகுமா? அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவரை போலயே நம்ம மாறிடுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. அவரை போல நம்ம மாறுறது ரொம்ப அவசியமானதா இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் வருகையில் இது சம்பவிக்கணும். கிறிஸ்துவின் வருகையில் இது நடக்கணும். வேதவசனம் அதை தான் சொல்லுது. இதெல்லாம் நடக்கணும். நாம் அவரை போல மாறணும். அவருடைய சாயலை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனா அவருடைய வருகையில் அவருடைய சாயலையே அறிந்திருக்கிறது இல்ல. சாயலாவே மாறுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். பிலிப்பியர் 3:20-21. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. அப்புறம் அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே இருந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை நிறைய பேர் எதிர்பார்க்கல. உண்மைதானே? நிறைய பேர் எதிர்பார்க்கிறது இல்லை. இந்த 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில உண்மையாய், அதாவது உறுதியாய் விசுவாசிகளுடைய அடிப்படை இதுதான். சாங்டிஃபிகேஷன், என்ன சொல்றது, சால்வேஷன், அப்புறம் சாங்டிஃபிகேஷன் அண்ட் குளோரிஃபிகேஷன். ரட்சிப்பு, சுத்திகரிக்கப்படுதல், மகிமைப்படுத்தப்படுதல். 3 நம்முடைய வாழ்க்கை. இது 2 பூமியில நடக்கும்.
மகிமைப்படுத்தப்படுதல் தேவன் வருகையில் நடக்கும். ஆமென். இது ரெண்டு நடந்து மகிமைப்படுத்தப்படுதல் நடக்கல அப்படின்னு சொன்னா இன்னும் சரியா நான் சுத்திகரிக்கப்படல அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா எது முதன்மையா இருக்கிறது? நான் ரட்சிக்கப்படுகிறது உறுதியா இருந்தால் என்னுடைய ரட்சிப்புக்கு பிறகு ஆரம்பித்து நடக்க இருக்கிற எல்லா காரியமும் சுத்திகரிப்புக்கு ஏதுவானதாய் இருக்க வேண்டும். சுத்திகரிக்கப்படுதல் இல்லாமல் தேவனை தரிசிப்பது, பைபிள் தான் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம்னு சொல்லி. அப்ப இந்த சுத்திகரித்தல் வந்தாதான் தேவனுடைய சித்தத்திற்கு நாம் வாழ ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம். ஆமென். ஃபர்ஸ்ட் எனக்கு சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்குங்களா? வெயில் ஏற்கனவே டயர்ட் ஆகும், சவுண்டு நம்மள அடிக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் டயர்ட் ஆகும். வசனம் காது அடைச்சிடும், கேட்காது. ஆமென். ஹல்லேலூயா. சரி, அப்ப கவனிங்க. எனக்கு ரொம்ப கத்துற மாதிரி இருக்கு. இந்த சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கான்னு தெரியல, பேசும்போது டயர்டா இருக்கு. ஓகே, கவனிங்க. சால்வேஷன், ரட்சிப்பு பூரணமாய் ஆக வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இப்ப நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய சிந்தையில நான் ஆண்டவரே தேவன் என்று நான் விசுவாசிக்கணும். அவருடைய ரத்தம் சிந்துதல்னால என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கை, விசுவாசம் எனக்கு இருக்கணும். அவருடைய மரணம் எனக்காக என்ற புரிதல் இருக்கணும். மரணம் மட்டும் இல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலும் எனக்காக என்ற தெளிவு எனக்கு இருக்கணும். ஆமென். அப்ப இந்த காரியங்கள் எனக்கு தெளிவடைந்தால் நான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களை விட ரட்சிக்கப்பட்டதனால் என்னுடைய அளவு மேலே வருகிறது. அப்படின்னா நான் பெரிய ஆளு அப்படி கிடையாது, நான் பொறுப்புள்ளவன் என்ற பொருள். ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பரலோகத்துக்கு போய்விடும் இல்ல, நான் பொறுப்புள்ளவனாய் மாறுவேன். இந்த ரட்சிப்பை கவனத்தோடு காத்துக் கொள்ளுவேன். இந்த ரட்சிப்பை நழுவ விடாமல் என்னுடைய வாழ்க்கைய தேவன் விரும்புகிற விருப்பத்தின்படி வாழுவேன். அதுதான் பொறுப்பு உள்ள விசுவாசிக்கு பொருள். இந்த பொறுப்புள்ள விசுவாசி இந்த ரட்சிப்பை பூரணப்படுத்துறது எப்படி நடக்கும்னா, பரிசுத்தத்தை நாடுவதினாலும், பரிசுத்தத்தை வாஞ்சிப்பதினாலும், அசுத்தத்தை வெறுப்பதினாலும், உலக காரியங்கள், உலக ஆசபாசங்களை வாழ்க்கையை விட்டு அகற்றி போடுவதினாலும், அவர் விரும்புகிற அவருடைய விருப்பமே என்னுடைய விருப்பமாய் மாறிவிடும் பொழுது அந்த பரிசுத்த தேவனுடைய சாயல் எனக்குள்ளே விளங்குகிறது. நான் நீதிமானாக்கப்படுகிறேன், பரிசுத்தவானாய். இதை நான் மாற்றிக்கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. மாம்சம் போராடும், ஆவி போராடும். ஆனா என்னுடைய விருப்பம் தேவனுடைய சித்தத்தையே செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திற்கு வரும் பொழுது நான் பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே வருகிறேன். இந்த பரிசுத்த வாழ்க்கை தேவன் விரும்புகிறபடி ஒரு நாள் வந்துட்டு அப்படியே காலமெல்லாம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப ஆண்டவர் என்ன பரிசு இல்ல டெய்லி. பைபிள் சொல்லுது, யோபு அவனுடைய பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே போன உடனே ஏதாவது தப்பு செஞ்சுட்டு இருப்பாங்களான்னு டெய்லி பலி செலுத்தினான். டெய்லி ரத்தம் சிந்துதல் அவர்களுடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்டது. ஆமென். இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியாக தன்னை ஒப்பு கொடுத்ததின் மூலம் நாம் தினந்தோறும் அவருடைய ரத்தம் சிந்துதலை பெற்றுக் கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சிந்தை நான் குட் ஃப்ரைடே பேசின ஞாபகம் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் பிசாசு கை வைக்கிறது எண்ணம். எண்ணம் கெட்டு போச்சுன்னா இதயம் இருளாயிருது. இதயம் இருளாயிருச்சுன்னா மரணம் வந்துருது, பாவம் வந்துருது. ஆமென். இது எல்லாத்தையும் புதுப்பிக்கிற இயேசு கிறிஸ்து தான் நமக்குள்ள நமக்காகவே மரித்து பூமிக்கு பிறந்து வந்து வாழ்ந்து மரித்து உயிரோடு எழுந்தார். ஆனா இந்த மரிக்கிறதுக்கும் பிறக்கிறதுக்கும் நடுவுல 33 வருஷம் ஒரு தப்பு கூட செய்யாம வாழ்ந்தார். ஆமென். தப்பு நிறைந்த உலகத்துல, பாவம் நிறைந்த உலகத்துல
பயங்கர பயங்கர அக்கிரமம் நிறைந்த உலகத்துல ஒரு பாவம் ஒரு தப்பு அறியாமல் அவர் வாழ்ந்தார். ஆமென். தப்பு வருவது சகஜம். ஆமென். ஆனா தப்புலயே இருக்குது பாவம். ஆமென். பாவம் நம்மள தேவனை விட்டு பிரிச்சிடும். தேவன் இல்லாத வாழ்க்கை நரகத்திற்கு நேரா நம்மளை கொண்டு போயிடும். இதை விட தெளிவா வேற யார் சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஆமென். வருகை அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு மகிமை காத்து கொண்டிருக்கிறது. மகிமை யாருக்கு? அவரை போலயே வாழ்ந்து பூமியில வாழ்ந்து அவரை போல இன்னும் அவரோடு கூட நித்தியமா வாழணும்ன்ற ஆவல் இருக்கிறவர்களுக்கு அந்த மகிமை. இது இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? பைபிள்ல சொல்லுது, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். மனுஷர் மேல் என்னது? ஒரு கம்ப்ளீட் பூரணமான அன்பு அந்த இடத்துல காணப்படும். பகை வராது, வெறுப்பு வராது, கோபம் வராது, பின்னாடி பேச மாட்டாங்க. பூரண அன்பு நிலவும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். வாசிக்கலாம் இதே. ஓகே, 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 13 இருந்து 18 நிறைய காரியங்கள் இருக்கு. 16, 17 வசனங்கள் வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு வீதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்காக வாழுறது விருதாவாய் போகாது. ஆமென். அவருக்காக வாழுறது வேஸ்ட் கிடையாது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. ஏன்னா அவர் வரும் பொழுது பிசாசை தள்ளி பிசாசை முடக்கி அவர் என்ன ஆளுகைய எடுத்துக்கொள்வார். அவர் ஆளுகையை எடுத்துக்கொள்ளும் பொழுது பைபிள் சொல்லுது, அவருடனே கூட நம்ம என்றென்றைக்கும் இருப்போம். அவருடனே கூட என்றென்றைக்கும். அவருடைய வருகையில் இது நடக்குங்க. ஏன் அவருடைய வருகை நமக்கு இவ்வளவு முக்கியமானதா இருக்கு? ஏன் விசுவாசிகளுக்கு தேவனுடைய வருகை இவ்வளவு முக்கியம்? ஆமென். எழுந்து வேற எங்கேயும் விட்டுட்டு போயிட மாட்டாரு. எழுந்து வேற இடத்துல எங்கேயும் வச்சுட்டு போயிட மாட்டாரு. அவர் கூட நம்மள வச்சுக்கிறதுக்கு அவர் வராது. நீங்கள் நானும் கட்டுப்பாடா வாழ்ந்து பரிசுத்தத்தை காத்துக்கிட்டு பரலோக தேவன் நம்ம ஜெபம் பண்ணி வரோம். கஷ்டத்துக்காக மட்டும் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணக்கூடாது? நிறைய பேர் கஷ்டத்துக்காக இயேசு கிறிஸ்துவை தேடுறோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையான ஒரு பக்கம் தெரிய மாட்டேங்குது. ஆமென். ஐயோ எனக்கு இவ்வளவு கஷ்டம், ஐயோ எனக்கு இவ்வளவு பலம். அந்த ஐயோன்ற வார்த்தை நரகத்துல சொல்ற வார்த்தை. அல்லேலூயான்ற வார்த்தை பரலோகத்துல சொல்ற வார்த்தை. ஐயோன்ற வார்த்தை நரகத்துல. ஏமா எப்படிமா இருக்கீங்க? ஐயோ ஏயா கேக்குறீங்க? எடுத்த உடனே ஐயோ தான். இப்ப இங்கே நரகத்துல வாழுது. பரலோகத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட நம்ம இங்கேயே ஐயோ நரகத்துல வாழுது. ஆமென். அதுக்காக ஆண்டவர் நம்மள தெரிஞ்சுக்கல, புரிதல்ல கரெக்ஷன் தேவைப்படுது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு அவர் கூட இருக்கிறதுக்கு, அவர் கூட இருக்கிறதுக்கு. ஆமென். அப்ப அவர் கூட இருக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னா நம்ம இன்னும் இங்க இப்ப நம்ம படுற பிரயாசம்லாம் அங்க பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அங்க வந்து ரிவார்டு அனுபவிக்கலாம். ரிவார்ட்னா என்ன சொல்லுவாங்க? ரிவார்ட்னா வெகுமதிய அங்க நம்ம இங்க அவருக்காக வாழுகிற இந்த வாழ்க்கையின் வெகுமதிய அங்க வாழலாம். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? தங்க ரோட்ல தான் நம்ம எல்லாம் நடத்துமா. இன்னைக்கு 1 கிராம் தங்கம் வாங்குறதுக்கு படாத பாடுபடுது.
அவன் ஒரு கல்யாணத்துல பார்க்க முடியல அந்த அம்மாவை. இன்னைக்கு ஐயாங்க கூட என்னது தங்கம் 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 அது காலில் போட்டு மிதிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்காக உருவாக்கி இருக்கிறதுலயே கடைசியானதுதான் இங்க ரொம்ப ஆன்னு பார்க்கிறோம். ஆமென். இருக்கிறதுலே கடைசியானது. நீ சொத்து சேர்க்க கூடாதுன்னு நான் சொல்ல, அது நமக்காக தேவன் வைத்திருக்கிற சுதந்திரம், ஆசீர்வாதம். நம்ம கேவலமா பிச்சைக்காரன் மாதிரி வாழணும்னு ஆண்டவர் நம்மளை படைக்கல இந்த பூமியில. ஆமென். ஆனா கவனம் எல்லாம் அது மேல இருக்கக்கூடாது, கவனம் ஆண்டவர் மேல இருக்கணும். வரும்போது வரும். என் பையன் 94% எடுத்தான். எங்க வீட்டுல இப்ப பிரியா அவங்களோட தங்கச்சி, நான் 3-4 பொண்ணுங்க எல்லாமே வந்து 90க்கு மேலதான் வாங்கியிருக்காங்க. இந்த இதுல சைக்கிள் ஓட்டுறா 2 முறை கீழே விழுந்துட்டாங்க, பெரிய பெரிய தழும்பு. நானு வாங்கணும் கொள்ளணும் எதையுமே யோசிக்கல. ஆமென். ஏற்ற நேரத்துல வேணும், நமக்கு வேணுங்கிற காரியத்தை நம்ம கேட்காமலே நமக்கு செய்யற தேவன் தான். நீங்க அவ்வளவு நம்ம கேட்டு செய்யற அளவுக்கு அவ்வளவு கேவலமா நம்ம ஆண்டவர் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நான் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்க எதுக்கு வாங்கி தராங்க, வேணான்னு சொல்லு வேணான்னு சொல்லுன்னு. நான் வந்து முடிஞ்ச 90% வேணாமே வேணாம் அப்படின்னு சொல்லி, இவங்க கேட்டாங்க ஏன் மூஞ்ச அப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு. செகண்ட்ஸ் வாங்க போலாம் அப்படின்னு யோசிச்சோம். வானா புதுசு வாங்குங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க இல்ல நான் பொருத்தனை பண்ணிக்கிட்டேன், இவன் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான் அவனுக்கு ரிவார்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய அவன் வந்து அவனும் வானான், பெருசா இருக்கு, அவன் குழந்தை சைக்கிள் வேணுமா, அண்ணன் உள்ள பெருசாயிட்டு. எனக்கும் வானான், ஏன்னா ஒருத்தவங்க கிட்ட எதுவும் வாங்க கூடாது. நம்ம கொள்கை 1008 இருக்கலாம், தேவன் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அவர் விருப்பத்தின்படி அவர் செய்வார். ஹல்லேலூயா. அவர் விருப்பம் ₹1 நான் செலவு பண்ணல, அவர் விருப்பத்தின்படி அவர் செய்வார். ஹல்லேலூயா. எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் செய்யற வேலையை நம்ம கையில நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கூடாது. என்னமோ நான் தான் ஆசீர்வதிக்கிற மாதிரி. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறவர்களா தான் நம்ம மாறணும். ஆமென். ஆனா சோர்ஸ், மூல காரணம் தேவன் என்று நாம் அறிந்து கொள்ள. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த தங்கத்தை சொன்ன பாருங்க, இருக்கிறதுலே கடைசி காலில் போட்டு மிதித்து, என்னங்க தங்கத்தை இவ்வளோ விலையப்பட்டு காலை போட்டு மிதிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டா ஆண்டவர் சொல்லுவார், டேய் இது நீ காலில் போட்டு மிதிக்கிற அளவுக்கு தான்டா வர்த்து, அவ்வளவுதான் அதுக்கு மதிப்பு. ஆமென். ஆனா நம்ம ஐயோ தங்கம், அம்மா தங்கம். பைபிள் சொல்லுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா, 1000ங்களிலும் 10000ங்களிலும் சிறந்தவர். அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் மீது. ஆமென். அவருக்கு அவருடைய அழக விவரிக்க முடியாது. ஆண்டவரை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு உலக ஆசை நம்மளை இழுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, இன்னும் ரட்சிப்பு பூரணப்படலன்னு அர்த்தம். பரிசுத்தம் 2வது தான், ரட்சிப்பு பூரணப்படலன்னு. ரட்சிப்புல 1008 கேள்வி இருக்கு. ரட்சிப்பு பூரணப்படலன்னு அர்த்தம் 40 வருஷம் விசுவாசிகள் இருக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஆசீர்வாதங்கள் நமக்குரியதுதான். யோபு பாருங்க, ஆண்டவரே பிசாசுக்கு அடையாளம் காட்டுறாரு. இந்த நீதிமானாகிய யோபை நீ கவனிச்சியா, பிசாசை காட்டுறாரு. இந்த நீதிமானாகிய யோப அவன் வாழ்ந்த காலங்கள்ல ஆண்டவருக்கு விரோதமா அவன் செயல்படவே இல்லை. நம்மை குறித்து ஆண்டவர் கொடுக்கிற சாட்சி என்ன? நம்மை குறித்து ஆண்டவர் கொடுக்கிற சாட்சி என்ன? இங்கதான் நல்லா கவனிங்க. இங்கதான் கிறிஸ்தவங்க பரிசுத்தமா வாழறதுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் குழப்பிப்பாங்க. ஆமென். சந்தோஷமா வாழறதுக்கும் பரிசுத்தமா வாழறதுக்கும் என்ன வந்துடும்? குழப்பம் வந்துடும். நிறைய பரிசுத்தமா நான் வாழறேன் அப்படின்னு சொன்னா சாமனா பிரதர் ஹல்லேலூயா சோத்ரம் இல்லை இல்லை இல்லை. ஆமென். பைபிள் சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும்னா பூமி
உனக்காக நல்லதென்று சிருஷ்டித்த தேவனுடைய மகிமைக்காக சௌகரியமா வாழு, சந்தோஷமா இரு. ஆனா தேவனுக்கு கொடுக்கிற இடத்தை பூமியில யாருக்கும் கொடுத்துறாரு. ஆமென். தேவனுக்கு கொடுக்கிற இடம் யாருக்கும் கிடையாது. ஹல்லேலூயா. இதுதான் தேவன் சொல்லுகிற பரிசுத்தம். ஆமென். தேவன் பரிசுத்தம் அப்படின்னு சொல்றாருன்னா உறவை உறுதிப்படுத்த அவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற அந்த காரியம் அதுதான். ஆமென். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப ஆண்டவர் வந்து நம்மளை ரட்சித்து அடையாளத்தை நம்ம மேல போட்டாரு. நம்மளை வந்து ஒரு உயர்வான ஸ்தானத்திற்கு கொண்டு வந்துட்டார். உயர்வான ஸ்தானம் MP ML அப்படி யோசிக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற உறவு இந்த பூமியில அதை விட பெரிய ஸ்தானம் எதுவும் கிடையாது. ஆமென். நம்ம எல்லாம் ஏவாள் மாதிரி பொய்ய நம்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏவாள் ஆண்டவரை மாறிடுவ, ஏற்கனவே ஆண்டவர் மாதிரி தான் இருக்க நீ தெரியல அதுக்கு. அதே மாதிரி ரட்சிக்கப்பட்டதனால உயர்ந்த ஸ்தானத்துல வந்திருக்கிறோம். இந்த உயர்ந்த ஸ்தானம் என்ன பாவம் செய்ய வைக்காது. மறுபடியும் நான் கீழே போறதுக்கு இந்த உயர்ந்த ஸ்தானத்துல எனக்கு தகுதியானதா இல்லாது. ஆமென். அதுதான் ரட்சிப்பு பூரணப்படுதல். அதுதான் நம்முடைய பரிசுத்தம் நிறைவாக்குகிறதற்கு வழி. Amen. Holiness simply means getting communed with God. எப்பொழுதும் தேவனுடைய நடத்துதல்ல, அவருடைய ஆளுகைக்கு நம்மை கீழ்ப்படுத்தி அவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிப்பதுதான் பரிசுத்தம். ஆமென். இந்த பரிசுத்த தேவனுடைய முகத்தை பார்க்கிற எனக்கு பாவம் அருவருப்பதா இருக்கும், பாவமா ஆசையா இருக்கு. பரிசுத்த தேவனை வேணா நடக்காது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இது உங்களுக்கு எந்த அளவுக்கு கிராஸ் பண்றீங்கன்னு தெரியாது. ஆனா எல்லாருமே நல்ல ஞானிகள் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ரட்சிக்கப்பட்டவன் அப்படி உயர்ந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். மலை மேல பேதுரு, யாக்கோபு, யோவான் சொல்றாங்க, ஆண்டவரே இங்கே இருந்துடலாம். மறுரூபமாக்கப்படுதலுடைய மகிமைய சும்மா பார்த்ததுக்கே ஆண்டவரே இங்கேயே இருந்துடலாம், கீழே வானா, கீழே எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு வானா. அந்த ஒரு அனுபவத்தை தான் ஆண்டவர் வந்து பரிசுத்தம் என்கிற ஒரு சொல்லுக்கு ஒப்பனையா வச்சிருக்கார். ஆமென். இந்த பயங்கர மகிமையான தேவனுடைய மகத்துவத்தை அனுபவிக்கிறவங்க சின்ன சின்னது போய் என்ன பண்ண மாட்டாங்க. நான் கேட்கிறேன், நான் சொல்றேன், நான் பண்றேன், வருமா? நீ ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். உயர்வான ஸ்தானம் தேவனோடு தொடர்புடைய ஸ்தானம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆவல் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அததான் சொல்றாரு, அவர் வருவாரு, என்னை கொண்டு போவாரு, அவர் கூடவே நானு இருப்பேன், அவர் கூடவே நான் இருப்பேன். இன்னும் கூடுதலா என்ன ஒன்னே ஒன்று நடக்கும் அவர் கூட இருக்கும் பொழுதுன்னா, இந்த சரீரம் அவர் சரீரம் மாறி மறுரூபமாக்கப்பட்டுரும். இது அவருடைய வருகையில நடக்கும். இது அவருடைய வருகையில நடக்கும். ஹல்லேலூயா. வாசிங்க 2 தெசலோனிக்கேயர் 1:10. 2 தெசலோனிக்கேயர். அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். இதுவும் வந்து யாருக்கு நடக்கும்னா, ஆண்டவரோட வாழாதவர்களுக்கு இது நடக்கும். இது தேவனுடைய வருகையில் சம்பவிக்கும். என்ன பண்ணுவாங்க? அவருடைய மகிமையில இருந்தோம், அவருடைய நடத்துதலை அறிந்தோம், அதன்படி அவர்கள் வாழாதிருக்கும் பட்சத்தில் என்னவாயிட்டாங்களா? நித்திய தண்டனைக்கு உரியவர்களாய் மாறிவிட்டார்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு 2 வசனங்களை வாசிச்சு முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 40 இன்னும் ஒரு வசனத்தை, இந்த 2 வசனங்களை வாசிச்சு இன்னைக்கு முடிச்சிடலாம். என்ன நடக்கும்
தேவனுடைய வருகையில அப்படின்னா 1 கொரிந்தியர் 15:42 இருந்து 44. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும், கவனிங்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவுள்ளதாய் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு நீங்க ஆவிக்குரியவர்களா மாறிட்டீங்க. ஜென்ம சரீரம் சாகணும், ஆவிக்குரிய சரீரத்துல தான் வாழணும். ஆமென். நாம் யார்? ஆவிக்குரியவர்கள். யாருங்க? ஆவிக்குரியவர்கள். அப்ப ஜென்ம சரீரம் செத்துதான் ஆகணும், ஜென்ம சுபாவம் இல்லாம தான் போகணும். ஆவிக்குரிய சரீரம் நமக்குரியதாய் மாறணும். ஹல்லேலூயா. இந்த 4 காரியம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய வருகையில நமக்குள்ளே நடக்கிற மாற்றம் இது. ஆமென். அழிந்து போகிற சரீரத்தை நம்ம விட்டுருவோம், அவ்வளவுதான். அழிந்து போகிற சரீரம் என்ன ஆயிரும்? நம்மளை விட்டு போயிரும். அதனால என்ன பலன்? அழிந்து போகிற சரீரம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நமக்கு அதனால என்ன பலன்? வியாதி இருக்காது, பசி இருக்காது, பட்டினி இருக்காது, அழுக இருக்காது, ஓலமிடுதல் இருக்காது. அப்படியே ஒப்பாரி வச்சுக்கிட்டு அப்படியே கஷ்டங்களே சொல்லிக்கிட்டு இருக்கிற நிலைமை இருக்காது. ஆமென். எத்தனை பேருக்கு அந்த சரீரத்தை புரிந்து கொள்ளணும்னு ஆசை? பரிசுத்தவான்களா வாழணும், வாழ்ந்தா அது கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சோ அழிந்து போகிறதுல இருந்து அழியாமை இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில நமக்கு கிடைக்கும். 1. 2வது, மகிமை இல்லாத இருக்க. எல்லாரும் எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் என்ன வாயில போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்றோமா இல்லையா? எவ்வளவுதான் நல்லவங்களா வாழ்ந்தாலும் என்ன மதிக்க மாட்டாங்க. எவ்வளவுதான் ஆண்டவருக்காக வாழ்ந்தாலும், எவ்வளவுதான் குடும்பத்துக்காக செஞ்சாலும் அதற்குரிய கணம் எனக்கு இல்லை. யாருக்குமே புரிய மாட்டேங்குது, யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த நிலைமை மாறும் இயேசு கிறிஸ்துவின் வருகையில. ஆமென். கணம் புரிந்தவர்களாய் நாம் மாறிவிடுவோம். ஆண்டவரே சொல்லுவார், இவளெல்லாம் எனக்காக பரிசுத்தமா வாழ்ந்தியா? இவளெல்லாம் எனக்காக சுவிசேஷம் அறிவிச்சியா? இவளெல்லாம் எனக்காக தியாகம் செஞ்சியா? இவளெல்லாம் எனக்காக கட்டுப்பாடோடு இருந்தியா? இவளெல்லாம் என்ன சுமந்து உன்னுடைய மனசுல பூமியில கஷ்டம் இருந்தோம், குறைபாட்டுலையும் என்ன விட்டு விடாம உறுதியா பிடிச்சுக்கிட்டியா? வா, உனக்கு வச்சிருக்கிற மகிமையை பாரு. இது ஆண்டவர் சொல்லுவாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த மகிமை வேணும்? எத்தனை பேர் நம்மள எவ்வளோ செஞ்சாலும் புரிஞ்சுக்காத ஒரு நிலைமை இருக்கதான் செய்யுது, இல்லைன்னெல்லாம் கிடையாது. ஆமென். எவ்வளோ செஞ்சாலும் பத்தல. ஏன்? ஆரம்பத்துல ஒரு விதை மனசுல உட்கார்ந்த சீவம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆரம்பத்துல மனசுல இது விதையா உட்கார்ந்துருச்சு, சாகர வரைக்கும் இந்த விதை போறதில்ல. ஆமென். தேவன் கொடுத்த கண்கள்ல அவர்களை பார்க்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் கொடுத்த கண்கள் மற்றவர்களை கீழானவர்களா இல்ல, மேலானவர்களா பார்க்க செய்யும். ஆமென். கனவீனம் கனமா மாறிடும். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நிச்சயம் உங்களுக்கு சொல்றேன், தேவனோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு பூமியில இருக்கிற உங்களுடைய அடையாளம் கிறிஸ்துவாக இருந்தால் பூமியில உங்களுக்கு அங்கீகாரம் இல்லைனாலும் கவலைப்பட மாட்டீங்க. பூமியில அங்கீகாரம் இல்லைனாலும் கவலைப்பட மாட்டோம். யோசிக்க, ஐயோ வேற மதிக்கல, ஐயோ அந்த ஐயோ நம்ம வாயில வந்துச்சுன்னா நரக வாழ்க்கை பூமியில வாழ்ந்துகிட்டு அர்த்தம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அம்மம்மான்னு கூட சொல்லிடுங்க ஐயோன்னு. ஹல்லேலூயா. நரகத்துல வாழுறவர்கள் தான் அந்த சத்தம்.
ஆமென். ஐயோ அப்படின்னா என்ன அர்த்தம்? போச்சு, இனி மீண்டு வர்றதுக்கு ஆண்டவர் சொல்றாரு இல்ல, அவர் வழி வச்சிருக்காரு. உன்னுடைய வாழ்க்கையை முழுமையா அவர் கையில கொடுத்துட்டு அவர் சொல்றபடி வாழறதுக்கு, வேத வசனத்தை பூரணமா வாசிக்கிறதுக்கு, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுங்க. என்ன நடக்கும்னா மகிமையை காண முடியும். ஆமென். ஆண்டவருடைய கேரக்டர் நமக்கு கெட்டது செய்யறது கிடையாது. ஆமென். நிறைய நேரம் ஆண்டவரை சபிக்கிறவரும் அடிக்கிறவரும் அப்படியே நம்மளை துன்புறுத்துகிறவருமா இதெல்லாம் பிசாசு தான் செய்வான். ஆண்டவருடைய கேரக்டர் இது இல்லை. ஆனால் நம்முடைய செயல்களின் விளைவை நாம் அனுபவிச்சுதான் ஆகணும். அதை ஆண்டவர் மாற்ற மாட்டார். கிறிஸ்துவின் வருகையில இதெல்லாம் மாறும். கனவீனம் கனமாய் மாறும். அப்புறம் என்ன பண்றாரு? பலவீனம் பலனாய் மாறும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பலவீனமா இருக்கீங்க சர்ச்சில்? ஐயோ, கையை தூக்குனா வேற என்ன சொல்லுவாருன்னு நினைக்காதீங்க. எனக்கு பலவீனம் இருக்கதான் செய்யுது. டெய்லி சாக்ஸ் மாதிரி சாக்ஸ் போடுறேன்னா இல்லையோ, காலுக்கு ஒரு ஸ்டாக்கிங்ஸ், ஆங்கிள் ஸ்டாக்கிங்ஸ் போட்டு தான் ஆகணும். வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கு, அந்த நரம்பு லூஸ் ஆயிடுச்சு, போட்டு தான் ஆகணும். பலவீனங்கள் இருக்கதான் செய்யும். ரொம்ப நேரம் நிக்க கூடாது, இருக்கதான் செய்யுது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இந்த பலவீனம் அப்படியே வீட்டுல உட்கார்ந்துறது தான் தப்பு. பலவீனத்தை காட்டி 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 காலங்களை கடத்துறது தான் தப்பு. பலவீனம் இருக்கு, இதை மாத்துறதுக்கு வழியும் இருக்கு. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளே நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. பழையவைகள் என்னவாயிருச்சு? இன்னைக்கு நம்பினாதான் நான் புது மனுஷன். நான் நம்பினாதான் புதிய மனிதனுடைய கிரியைகளை எனக்குள்ள நான் பார்க்க முடியும். புதிய மனுஷன் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனா ஐயோ அம்மா மறுபடியும் பைபிள் தெளிவா சொல்லுது. அவருடைய பலவீனம் பாருங்க, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவாக்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம். வசனம், குறைவுகளை கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவாக்கின தேவனுக்கு, இயேசு கிறிஸ்து இங்க ராஜாவா உட்கார்ந்துட்டாருன்னா நம்ம குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். ஹல்லேலூயா. அவருடைய வருகையில பூரணமாயிரும், அவ்வளவுதான். ஆனா இது நிறைவாகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, ஏற்கனவே உங்களிடத்தில் தேவராஜ்யம் வந்தாயிற்றே. அப்ப ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருக்கிற நாம் குறைவுகளை எண்ணி அதிலேயே கவனத்தை வச்சு வாழ வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நிறைவான கிறிஸ்துவை நோக்கி பார்த்து பைபிள் சொல்லுது, இந்த வெங்கல பாம்ப மரத்துல தூக்கப்பட்ட இந்த வெங்கலத்தை பாம்பை பார்த்த உடனே என்னவாச்சான்? சாக கிடந்தவங்க எல்லாம் பழச்சிக்கிட்டாங்க. இந்த வெங்கல சர்ப்பம் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஆமென். அதுதான் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எல்லா ஆம்புலன்ஸ்லயும் ரெண்டு போட்டு வச்சிருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய சுகமளிக்கும் வல்லமைக்கு அடையாளம். ஹல்லேலூயா. குறைவு இருக்கு, ஆனா நான் நிறைவுக்காக அழைக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட விசுவாசி. கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவு. ஆமென். அவருடைய வருகையில் இது பூரணம். ஹல்லேலூயா. கடைசியா நம்ம வாசிச்சோம், நேச்சுரல்னா உலகப்புறமான சரீர காரியத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுப்பது. பைபிள் சொல்லுது, ஆவிக்குரியவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று. ஆமென். ஆவியில் பிறந்தவன் ஆவிக்குரியவனாய். யோவான் வாசிச்சு பாருங்க, 12:13 இருந்து 17 வரைக்கும். ஆவியில் பிறந்தவன் ஆவியாலே நடத்தப்படுகிறவனா இருக்கான்னு வசனம் இருக்கு. ஆமென். ஆவி உடையவன் ஆவியில் பிறக்கிறான்னு வசனம் இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மள அவரை போல மாத்துறதுக்கு நிறைய வழிகளை கற்றுக் கொடுத்து உற்சாகப்படுத்திட்டு இருக்காரு. ஆமென். பூமியின் குறைவான
காரியங்களை பார்த்து வரப்போகும் மகிமைய என்ன பண்ணிடக்கூடாது, ஓட்ட விட்டுறக்கூடாது. ஆமென். நம்ம மனசுலையும் சிந்தையிலையும் இந்த சரீரத்தில் நம்ம இருக்கிறதுனால நம்மளுடைய ஆவியானவருக்கு நம்ம செவி கொடுப்பதின் மூலம் அவர் சத்தம் சிந்தைக்கு கேட்கணும், அவர் சத்தம் இதயத்திற்கு விசுவாசிக்கணும். ஆமென். ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஜீவனோடு இருக்க பிறந்தவன், விடுதலையா இருக்க பிறந்தவன், பூரணமாய் வாழ்வதற்கு பிறந்தவங்கிற அவருடைய சத்தம். இந்த சரீரம் என்ன சொல்லும்? இந்த சரீரம் என்ன சொல்லும்? நீ அழிஞ்சு போயிருவ, நீ நாசமா போயிருவ. நம்ம வாழையில இதே அறிக்கையிட்டா நமக்கு தான் அது ஃபர்ஸ்ட் நடக்கும். ஆமென். நமக்கு தான் அது ஃபர்ஸ்ட். ஏன்னா பைபிள் என்னைக்குமே மற்றவர்களை நாசமா இருக்கிறதுக்கு, நாசம் ஆகிறதுக்கான வழியை காட்டுறதில்ல, மற்றவர்களை வாழ வைக்கிறதுக்கான வழியை தான் காட்டுது. ஆமென். பைபிள் சொல்லுது, ஒருவரும் கெட்டு போகாம. ஆமென். இந்த ஒருவரும் நான் யார் தெரியுமா? பூமியில் உள்ள எல்லாம் இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவை அறியாதவர்கள். அதுதான் நம்முடைய, அதுக்குதான் நம்முடைய கடமை என்னன்னா, இந்த கெட்டு போகிற நிலைமையில் இருக்கிறவர்களையும் கெட்டு போகாதவர்களாய் மாற்ற வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவாரஸ்யமா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை அவ்வளவு நல்ல ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை அப்படி தட்டு தட்டு மாதிரி மேல வருது பாருங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நான் விழுந்து போகலாம், நாளைக்கு சரிக்கலாம், நாளானைக்கு என் கால் உறுதியாய் நிலத்துல நிற்கும், கிறிஸ்துவுக்காக நிற்கும். ஆமென். தடுமாற்றம் வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனா தடுமாற்றமே காலகாலமா வச்சுக்கிட்டு இருந்தா நான் வளரலன்னு அர்த்தம். ஐ எம் a malnutrient baby. அப்படின்னா என்ன அர்த்தம்? குறைபாடு உள்ள குழந்தை, 20 வயசுலயும் கையிலே தூக்கி வச்சுங்கிற மாதிரி குழந்தை. ஆமென். ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ளே வளர்கிறவர்கள் அவரை போல மாறுவதுதான் டெஸ்டினேஷன். ஆமென். ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை தருவாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கேளுங்க, ஆண்டவரே உடைய வலக்கரத்தவங்க இதயத்துல வச்சு என்னை ரட்சித்து உம்மோடு கூட வைத்துக் கொள்வதற்கு நீங்க கொடுத்திருக்கிற வழிகள் அது ஏராளம். நீங்க கொடுத்திருக்கிற வழிகள் ஏராளம். நீர் விரும்புகிற காரியத்தை நாங்கள் பூமியிலே செய்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு புரிதலையும் தெளிவையும் வேத ஆண்டவரே ஞானத்தையும் தருவீராக. வேத ஞானத்தை தருவீராக. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. கரங்களை உயர்த்தி ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு. ஆண்டவர் சொல்றாரு தோஷம். நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா,